கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே பிடிக்கப்பட்ட மகராஜ் யானை பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் பகுதியில் உள்ள முகாமில் திடீரென நேற்று மாலை உயிரிழந்தது. அந்த யானையின் பிரேத பரிசோதனை இன்று மாலை 3:30 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, சொல்லுங்க, இந்த மகராஜ் யானைக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துவது, அதனுடைய உடலுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துவதற்கு அந்த மருத்துவர் குழுவில் யாரெல்லாம் வந்திருக்கிறார்? வணக்கம் வெங்கட். தற்போது பார்த்தோம்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமையானது மதுக்கரை பகுதியில் ஊருக்குள் புகுந்து பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இந்த யானையை கும்கியாக மாற்ற வேண்டும் என்பதன் காரணமாக டாப் ஸ்லிப் அடுத்த வரகலையாறு என்ற பகுதியில் உள்ள யானைகள் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கும்கியாக மாற்றுவதற்கான தனி பயிற்சி அளிக்கக்கூடிய கிரால் எனப்பட சொல்லக்கூடிய இந்த மரத்தாலான கூண்டில் இந்த காட்டு யானையானது வைக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக இந்த யானை இந்த கூண்டில் தான் வைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த 2 நாட்களும் இந்த யானை மிகுந்த ஆக்ரோஷத்துடனே காணப்பட்டிருந்தது. இந்நிலையில் பார்த்தோமானால் நேற்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் இந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது. தற்போது பார்த்தோம்னா இதுவரை இந்த பிரேத பரிசோதனைக்காக மருத்துவ குழு வரவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவர் குழுவினர் வரவிருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கின்றனர் வனத்துறையினர். தற்போது பார்த்தோம்னா கால்நடைத்துறை இணை இயக்குனர் மற்றும் அவர்களுடன் சேர்ந்த 5 பேர் கொண்ட மருத்துவர் குழுவினரே இந்த யானையின்கான பிரேத பரிசோதனை நடத்த உள்ளனர். அதன் பிற்பாடே இந்த யானை என்ன காரணத்தினால் இறந்தது என்பது குறித்து தகவல் வெளியாகும். வெங்கட், சரி, யானையின் மரணம் குறித்து வனத்துறையினர் என்ன மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க? குறிப்பாக பார்த்தோம்னா யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இந்த மயக்க ஊசி பார்த்தோம்னா டைலோசின் மற்றும் ஜைலமின் போன்ற 2 மருந்துகளின் கலப்பில் கொண்டே இந்த மயக்க ஊசியானது செலுத்தப்படும். ஆனால் இந்த மயக்க மருந்தானது அதிக அளவு செலுத்தினால் அது யானையின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த யானையை பிடிக்கும் பொழுது இந்த மருந்தானது கொடுக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அந்த யானை பிடித்த அன்று மாலை, அதாவது ஞாயிறு அன்று மாலையும் இந்த மருந்து மீண்டும் அந்த யானைக்கு கொடுக்கப்பட்டது. அதன் காரணமாகவே இந்த யானை உயிரிழந்திருக்கலாம் என இங்கு இருக்கக்கூடிய வன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் வனத்துறையினர் சார்பாக கூறப்படுவது பார்த்தோமானால் ஆக்ரோஷமாக இருந்த இந்த காட்டு யானையானது அந்த கூண்டில் இருந்து தப்பிக்க முயற்சித்த போது அதோட கொம்புகளை கொண்டு அந்த மிகவும் உறுதியான அந்த மரங்களை தாக்கியதன் காரணமாக காயம் ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாகவே இந்த யானையானது உயிரிழந்திருக்கும் என்று தெரிவித்திருக்காங்க. வெங்கட், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. செல்